தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். ஒரு இயக்கம், ஒரு கட்சி அது வெற்றிகரமாக மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படணும்னா, செயல்படணும்னா 3 விஷயங்கள் மிக மிக முக்கியம். முதல் விஷயம், கட்சிக்கு ஒரு நல்ல தலைமை வேணும். இரண்டாவது, ஆழமான அடிப்படை கொள்கைகள் வேணும். வலுவான கட்டமைப்பு வேணும். இது 3 இருந்தால்தான் அந்த இயக்கம் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அந்த இயக்கம் வளர முடியும். நல்ல தலைமை மட்டும் மக்களால் ஏற்றுக்கொள்ளப்படாது, தேர்தல். இந்த 3மே சரியாக இருக்கின்ற காரணத்தால் தான் இன்னைக்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கும் 75 ஆண்டுகள் கடந்தும் இன்னைக்கு மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு பலமான ஒரு இயக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. பேரறிஞர் அண்ணா, முத்தமிழ் டாக்டர் கலைஞர் அவர்கள், நம்முடைய கழக தலைவர் அவர்கள் நமக்கு வலுவான தலைமை இன்றைக்கும் இருக்கின்றது. நம்முடைய தந்தை பெரியார் அவர்கள் வகுத்து தந்த திராவிட கொள்கை இன்னும் நம்மகிட்ட இருக்கின்றது. நம்முடைய தலைவர்கள் உருவாக்கின தலைமை கழகம் முதல் கிளைக்கழகம் வரையிலான அந்த பலமான அமைப்பு இன்றைக்கும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்னைக்கு 76வது ஆண்டுல நம்முடைய இயக்கம் வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த அமைப்பு பலத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டாக தான், சான்றாகத்தான் இன்றைக்கு இந்த சிங்கப்பூரில் அண்ணா மன்றத்தை இன்றைக்கு வெற்றிகரமாக நாம் திறந்திருக்கின்றோம். வெறும் இங்கே அமைந்திருக்கக்கூடிய கட்டடத்தை வச்சு மட்டும் நான் சொல்லுவேன். இதற்காக பாடுபட்ட உழைத்த உடன்பிறப்புகளுடைய அந்த உழைப்பை வச்சு நான் சொல்றேன். கழகத்துடைய இந்த அமைப்பு பலத்தை பல அரசியல் நெருக்கடிகளுக்கு மத்தியிலும் 50 ஆண்டுகளுக்கு மேல் கட்டி காத்தவர் தான் நம்முடைய முத்தமிழ் கலைஞர் அவர்கள். அவருக்கு தான் இன்றைக்கு இங்கே சிலையை திறந்திருக்கிறோம். அதேபோல் பேரறிஞர் அண்ணா அவர்களுக்கும் முத்தமிழ் கலைஞர் அவர்களுக்கும் பெருந்துணையாக இருந்த முன்னாள் அமைச்சர் ஐயா மாதவன் அவருடைய திருவுருவ சிலையும் இங்கே திறந்து வச்சிருக்கிறோம். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய மாற்றங்களுக்கு வித்திட்ட சட்டங்களை நிறைவேற்றியது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் என்றால் அதுல மிகப்பெரிய பங்காற்றியவர் ஐயா மாதவன் என்று சொன்னால் அது மிகையாக. பேரறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக 2 ஆண்டுகள் இருந்தார். அந்த 2 ஆண்டுகள்ல யாராலையும் மறக்க முடியாத, எந்த காலத்திலையும் மறுக்க முடியாத 3 திட்டங்களை அண்ணா கொடுத்தார், செய்து முடித்தார். முதல் திட்டம் சென்னை மாநிலத்திற்கு தமிழ்நாடு என்று பெயர் வைத்தார். 2வது, சுயமரியாதை திருமணத்திற்கு சட்ட அங்கீகாரத்தை தந்தார். 3வது, இன்றைக்கு தமிழ்நாட்டில் என்றைக்குமே இடம் இல்லை, இருமொழி கொள்கை தான் என்று தமிழ்நாட்டில் அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற 3 திட்டத்தை யாராலும் மறக்க முடியாது, எந்த கொம்பன் இருந்தாலும் மாற்ற முடியாது. இந்த 3ஐயும் செய்து விட்டு பேருங்கிறத அவருக்கு சொன்னார். டெல்லியில் ஆட்சியில் இருப்பவர்கள் அதிகாரம் மிக்கவர்கள், எங்க ஆட்சியை கூட ஏதாவது ஒரு நாள் அவர்கள் கலைத்துவிட முடியும். ஆனால் என் இடத்துல வேறு ஒருவர் வந்து உட்கார்ந்த பிறகு நான் செய்ததையெல்லாம் மாற்றலாம் என்று நினைக்கக்கூடும். அப்படி நினைக்கும் பொழுது அவர்கள் அறியாமலேயே அவர்கள் உள்ளத்தில் ஒருவித பயம் ஏற்படும். அந்த பயம் அவர்களுடைய மனசில் இருக்கிற வரைக்கும் இந்த தமிழ்நாட்டை இந்த அண்ணாதுரை தான் ஆகின்றார் என்று சொன்னார் பேரறிஞர் அண்ணா அவர்கள். அன்றைக்கு அவர் தைரியத்தோடு துணிச்சலோடு சொன்னாருன்னா அந்த சட்டங்களும் தீர்மானங்களும் வருவதற்கு அப்பொழுது சட்ட அமைச்சராக இருந்த ஐயா மாதவன் அவருடைய சட்ட அறிவு மிக மிக முக்கியமான ஒரு காரணம். அதே பிறகு ஐயா மாதவன் அவர்கள் நம்முடைய முத்தமிழ் கலைஞருடைய அமைச்சரவையிலும் பணியாற்றி இருக்கிறார். சட்டத்துறை, கூட்டுறவுத்துறை, தொழில்துறை, பல்வேறு துறைகள். 62ஆம் ஆண்டு 1962ஆம் ஆண்டு முதல்வராக திருக்கோட்டியூருடைய சட்டமன்ற உறுப்பினராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வென்றார். அதன் பிறகு 3 முறை திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினராகவும் 1 முறை மாநிலங்களவை உறுப்பினராகவும் இந்த மாவட்டத்துடைய வளர்ச்சிக்கு தொடர்ந்து மக்கள் பணியாற்றி இருக்கிறார். குறிப்பாக இந்த பகுதியுடைய வளர்ச்சிக்காக நிறைய திட்டங்களை இந்த மாவட்டத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். இயக்கத்திற்காக உழைத்தவர்களை நம்முடைய திராவிட இயக்கம் என்றைக்கும் கைவிட்டதில்லை, பார்க்காது. ஐயா மாதவர்களும் அவர்களும் அவர்கள் வரலாற்றில் நீடித்த புகழோடு மக்கள் மனதில் என்றைக்கும் நிச்சயம் நம்மோடு வாழ்வார். அதேபோல் மறைந்த அண்ணன் ஓபிடி சொக்கலிங்கம் அவருடைய தொண்டையும் தியாகத்தையும் நாம் என்றைக்கும் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம்.
1957 தொடங்கி கழகம் அறிவித்த அனைத்து போராட்டங்களும் கலந்து கொண்டு சிறை சென்றவர் தான் ஐயா சொக்கலிங்கம் அவர்கள். எமர்ஜென்சி காலத்துல மதுரை சிறையில் அடைக்கப்பட்டவர். எப்படிப்பட்ட தொண்டர்களுடைய உழைப்பால மக்கள் செல்வாக்கோடு இருக்கின்ற திராவிட இயக்கத்தை எப்படியாவது ஒழிக்க வேண்டும் என்று ஒன்றிய பாஜக அரசு நினைக்கிறது. நேரடியாக மக்களை சந்திக்க முடியாதவர்கள் குறுக்கு வழியை இன்றைக்கு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் இன்னைக்கு SIR என்ற சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை இன்றைக்கு தமிழ்நாட்டில் கொண்டு வந்திருக்கிறாங்க. எப்படியாவது திமுக ஆதரவு வாக்குகளை எல்லாம் குறிவச்சு நீக்க பார்க்கிறாங்க. குறிப்பா கழகத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினர், பெண்கள், ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய வாக்குகளை எல்லாம் நீக்கிட்ட எப்படியாவது குறுக்கு வழியில ஜெயிச்சிடலான்னு ஒன்றிய பாஜக அரசு திட்டமிடுது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பூத்திலையும் கடைசி கருப்பு சிவப்பு தொண்டனை மீறி ஒரு தகுதியான வாக்காளரை கூட உங்களால் நிச்சயம் நீக்க முடியாது, நீக்க விட மாட்டோம். கழக உடன்பிறப்புகள் கடந்த 10 நாளா ராத்திரி பகலா இந்த SIR திட்டத்தை சிறப்பா செய்யணும்னு உழைச்சிக்கிட்டு இருக்கிறீங்க. SIR எதிர்த்து சட்ட போராட்டத்தையும் தலைவர் செஞ்சிருக்கிறார், தொடங்கி இருக்கிறார். நிச்சயம் அதுலயும் வெற்றி பெறுவோம் நம்பிக்கை இருக்கு. அப்படி உழைக்கின்ற ஒவ்வொரு தொண்டருக்கும் நான் என்னுடைய அன்பையும் பாராட்டையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். ஆனா இதை எதை பத்தியே கவலைப்படாம திராவிட முன்னேற்ற கழகம் SIR ஆதரிக்கிறது ஒரே காரணத்தினால இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் SIR திட்டத்தை ஆதரிக்குது. SIRக்கு எதிராக நம்ம சுப்ரீம் கோர்ட்ல சட்ட போராட்டம் நடந்தனா அவங்க SIRக்கு ஆதரவா மனு தாக்கல் பண்ணியிருக்கிறாங்க. நம்முடைய திராவிட மாடல் அரசுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை இன்னைக்கு இந்தியாவுடைய நம்பர் 1 முதலமைச்சர்னு ஒட்டுமொத்த இந்தியாவும் பாராட்டிட்டு இருக்கு. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களை இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் பாஜகவுடைய நம்பர் 1 அடிமைன்னு ஒட்டுமொத்த இந்தியாவும் இன்னைக்கு கேள்வி பண்ணிட்டு இருக்கு. இந்த சிவகங்கை வீரமங்கை வேலுநாச்சியார் மருதுபாண்டி அவர்கள் வாழ்ந்த வீரமிக்க மண். இந்த மண்ணில் இருக்கின்ற அப்பாவி அதிமுக தொடர்களை கொஞ்சம் நாமும் சிந்திச்சு பார்க்கணும். கொஞ்சம் கூட முதுகெலும்பு இல்லாம பார்க்கிற காலெல்லாம் பொசுக்கு விழுந்துட்டு இருக்கிறார் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். விழுந்த காலம் பத்தாதுன்னு இன்னைக்கு புதுசா காலம் தேடிட்டு இருக்கிறார். புது காலங்களை எல்லாம் போய் தேடி போய் விழுந்துட்டு இருக்கிறார். எப்படிப்பட்ட அடிமை கூட்டத்தையும் கொள்கையற்ற கூட்டத்தையும் தமிழ்நாட்டு அரசியலிருந்து நாம அகற்ற வேண்டும். அதுதான் தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்திற்கு நாம செய்யக்கூடிய கடமை. இன்றைய அரசியல் சூழலில் தமிழ்நாட்டுடைய உரிமைகளை காக்கின்ற அரசாக நம்முடைய திராவிட மாடல் அரசு தான் இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறது. மாநில உரிமைகளை நாம் தொடர்ந்து காப்பாற்ற வேண்டும் என்றால் அது கழகத்தாலேயும் நம்முடைய தலைவராக அவர்களால் மட்டும்தான் அதை செய்து காட்ட முடியும். இன்றைக்கு நாடு முழுவதும் பாசிச பாஜகவுக்கு பதற்றத்தை கொடுக்கின்ற இயக்கமாக நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு தமிழ்நாட்டில் நாம திராவிட முன்னேற்ற கழகம் ஆளுங்கட்சி. ஆனா இந்தியாவில் நாம தான் திராவிட முன்னேற்ற கழகம் தான் சிறந்த எதிர்கட்சி என்பதை நாம் மனசில் வச்சுக்க வேண்டும். எனவே வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் பாசிச சட்டத்திற்கு இருந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும்னா கழக அணியை 200க்கும் அதிகமான தொகுதிகளில் நாம ஜெயிக்க வைக்க வேண்டும். அதற்கு முன்னோட்டமாக இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சிவகங்கை, காரைக்குடி, திருப்பத்தூர், மானாமதுரை ஆகிய 4 தொகுதியிலும் ஒரு தொடக்கமாக நம்முடைய வெற்றியை அந்த பணியில நாம் ஈடுபட வேண்டும். நம்முடைய கழகம் 7வது முறையாக ஆட்சி அமைக்க வேண்டும்னா, நம்முடைய தலைவர் தொடர்ந்து 2வது முறையாக முதலமைச்சர் பொறுப்பில் உட்காரணும்னா அடுத்த 4 மாதம் களத்தில் நாம் அத்தனை பேரும் இறங்கி நம்முடைய பிரச்சாரத்தை செய்ய வேண்டும். இந்த 4 தொகுதியிலும் தலைவர் அவர்கள் யாரை வேட்பாளராக அறிவிச்சாலும் சரி, நமக்குள்ள இருக்கக்கூடிய சின்ன சின்ன மனமாச்சரியங்கள் அதையெல்லாம் மறந்துட்டு இங்க இருக்கக்கூடிய வேட்பாளர் யாராக இருந்தாலும் சரி, நம்முடைய தொகுதியுடைய வேட்பாளர் டாக்டர் கலைஞர் தான் நம்முடைய தொகுதியில வேட்பாளர். அவர்தான் அவருடைய வெற்றிக்காக நாம் உழைக்க வேண்டும் என்று நாம் மனசுல இதை ஏற்றுக்கொண்டு அதை ஒரு சபதமாக ஏற்றுக்கொண்டு நம்முடைய தேர்தல் பணியில் ஈடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சிறப்பான வாய்ப்பை அளித்த மாவட்ட கழக செயலாளர் அந்த பெரிய கருப்பன் அவர்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.